எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்கள் ரொம்ப நல்லா இருக்கிறோம். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இன்றைக்கி நான் என்ன வீடியோ உங்களோட ஷேர் பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, என்னோடய வீக்கெண்ட் ரொட்டீன். ஸோ காலைல நான் என்னென்ன பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுறேன், அப்புறம் லஞ்சுக்கு ஸ்பெஷலாக இதுவரை நான் வந்து என் சேனலில் போடாத ஒரு ரெசிபி பண்ணேன், கருவாட்டு குழம்பு. ஸோ அது அப்புறம் நாங்கள் வெளியே எங்கே போனோம் அப்படிங்கிறதான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்திங்கன்னா, இந்த வறுத்த சாமையில் சேமியா பாக்கெட் இருந்தது. ஸோ அந்த சேமியா வந்துட்டு ஒரு 1.5 கப் சேமியாவை இந்த மாதிரி நல்லா தண்ணி கொதித்ததும் நான் போட்டுட்டேன். கரெக்டாக 3 மினிட்ஸில் அது வந்து வெந்துடும். தண்ணி கொதித்ததுக்கப்புறம் தான் போடணும், எல்லாம் சொதன்னு ஆயிரும். ஸோ அந்த 3 மினிட்ஸ் வந்து வேகணும். அதுக்குள்ளே நம்ம வந்து அதில் வந்து ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அது நல்லா உதிரியாக ஒட்டாமல் வரும். ஸோ ஒரு 3 மினிட்ஸ் ஆனதும் அதை எடுத்து தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் வந்து நான் லாஸ்ட் வீக் வந்து வீடியோ வந்து அப்லோட் பண்ணலை. அது என்ன ரீசன்னா, கொஞ்சம் வேலையும் இருந்தது, ப்ளஸ் மீனாட்சியும் வந்துட்டு கொஞ்சம் சேட்டை பண்ண ஆரம்பிச்சிட்டா. ஸோ அவளை வச்சுட்டு வீடியோ எடுத்து போடுறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. அதான் லாஸ்ட் வீக் வந்து போட முடியல. ஃப்ரெண்டு வீட்டிலேருந்து வந்திருந்தாங்க. ஸோ பசங்கள்லாம் இங்கிட்ட விளையாண்டுட்டு இருந்தாங்க. பிரேக்ஃபாஸ்ட்டு 2 இதாக பண்ணிடலாம். ஒன்று வந்து கொஞ்சம் சேமியாவது இனிப்பில் பண்ணிடலாம் பசங்களுக்கு, இன்னும் கொஞ்சம் காரத்தில் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன். இங்கிட்ட ஆதிரன் வந்து இப்போ கொஞ்சம் ட்ராயிங்லாம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ அவன் வந்து இந்த கார்ட்டூன் பார்க்குற ட்ராயிங் அதெல்லாம் அவனுக்கு தெரிஞ்சது ஏதோ வரைஞ்சிட்டே இருந்தான். ஃபஸ்ட்டு வந்து ஸ்வீட்டில் பண்ணுறதுக்கு ஃப்ரோசன் தேங்காய் தான் வீட்டில் இருந்தது. ஸோ அந்த ஃப்ரோசன் தேங்காவை எடுத்து டீஃப்ராஸ்ட் பண்ணிக்கிட்டேன் மைக்ரோவேவில் வச்சுட்டு. இங்கிட்டு தனியாக அந்த சேமியா வேக வச்சுருந்தேன் இல்லையா, அதில் வந்து கொஞ்சம் பாதி மட்டும் எடுத்து ஒரு பவுலில் மாற்றிட்டு அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த டீஃப்ராஸ்ட் பண்ண தேங்காய் துருவல் இருக்குது பார்த்திங்களா, அது ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா ப்ரௌன் சுகர் சேர்த்துக்கிட்டேன். ஸோ உங்கள்கிட்ட நாட்டு சக்கரை அந்த மாதிரி இருந்தால் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வெல்லம் போட்டிங்கனாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ ப்ரௌன் சுகர் போட்டு ஒரு டீஸ்பூன் அளவு கொஞ்சமாக தான் போட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன் பசங்களுக்கு. பசங்களுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு கொஞ்சம் பவுலில் போட்டு மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அதே நேரத்தில் மீனாட்சிக்கும் இது வந்து கொஞ்சம் சாப்பிட கொடுக்கலாம். ஏன்னா அது சாமையில் பண்ணது தான் இந்த சேமியா கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு, அவளுக்கு சுகர் எதுவுமே தேங்காய் எதுவும் சேர்க்காம வெறும் அந்த சேமியா ப்ளஸ் நெய் மட்டும் ஊற்றிட்டு அவளுக்கு மிக்ஸ் பண்ணி அவளுக்கு தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன். இங்கிட்ட ஆதிரனுக்கும் கொடுத்தேன். ஸோ அவனுக்கு கொஞ்சம் சாப்பிட்டான். ஆனால் ஃபஸ்ட்டே ஆதிரனும் ஹரியும் வந்து கொஞ்சம் பேன் கேக் சாப்பிட்டாங்க. காலைல அவங்க கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துட்டாங்க. ஸோ அவங்க பேன் கேக் சாப்பிட்டாங்க. அதனால் இது வந்து கொஞ்சம் கம்மியாக தான் சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பெரியவங்களுக்கு எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு காரத்தில் பண்ணுறதுக்காக ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய், 1 டீஸ்பூன் நெய் ஊற்றிட்டு அது காஞ்சதும் சீரகம், கடுகு, உளுந்து, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து பச்சை மிளகா இருக்குது பார்த்திங்களா, நல்லா 3 பெரிய சைஸ் பச்சை மிளகா, பெரிய வெங்காயம், 1/2 வெங்காயம் போட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு போட்டு அதை நல்லா அந்த வெங்காயம் வந்து கண்ணாடி அந்த பதத்துக்கு வரணும் அந்த அளவுக்கு வதக்கிக்கிட்டேன். அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் மஞ்சள் பொடி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறமா ஒரு சின்ன சைஸ் தக்காளி இருக்கும் பார்த்திங்களா, அல்லது பெரிய தக்காளினா ஒரு 1/2 தக்காளி போட்டுட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது ரொம்பலாம் வதங்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக மசிஞ்சால் போதும். அதுக்கப்புறம் அந்த வேக வச்சுருந்த அந்த சாமை சேமியா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி இலை, அப்புறம் எலுமிச்சம்பழம் ஜூஸ் போட்டு இறக்கிட்டேன். சூப்பராக இருக்கும் இந்த டேஸ்ட்டு. ஸோ இது வந்து எந்த சேமியாலையும் இந்த மாதிரி பண்ணோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். இல்லைனா நம்ம இடியாப்பம் பண்ணியிருப்போம்ல, அந்த இடியாப்பத்தை உதுத்து இந்த மாதிரி பண்ணாலும் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். மீனாட்சி பாப்பா வந்துட்டு லாஸ்ட் வீக் ஃபுல்லாக வந்து நல்லா தூங்கலை. அவளுக்கு அந்த டீத்திங் அந்த பெயின் இருக்கிறனால நைட்டெல்லாம் நல்லாவே தூங்க மாட்டேக்கா. அதனால் எங்களாலையும் தூங்க முடியல. ஸோ நானே எங்கள் வீட்டுக்காரங்களும் மாற்றி வச்சிட்ருந்து ரொம்ப டயர்டானதுனால தான் வீடியோ எடுக்க முடியல. பட் அதையும் வீடியோ எடுத்து போடலான்னு யோசித்தோம். ஸோ அவள் இந்த டைமில் எப்படி இருக்கிறா, எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் ஆஃபீஸ் போயிடுவாரா, என்னால் தனியாகவும் எடுக்க முடியல. அவளை தூக்கி வச்சுட்டே இருக்க சொல்லிகிட்டு இருந்தா. ஸோ அதனால தான் கொஞ்சம் வீடியோ லாஸ்ட் வீக்கு ஸ்கிப் ஆச்சு. லாஸ்ட்டாக மீனாட்சி பாப்பாவுக்கு எல்லோரும் சாப்பிட்டுட்டு மீனாட்சி பாப்பாவுக்கும் ஊட்டிட்டோம். ஸோ அதில் வந்து ஒரு பாதி தான் சாப்பிட்டா. ஏன்னா ஃபஸ்ட் டைம் அந்த சேமியா கொடுக்குறோம், அதனால் பாதி தான் சாப்பிட்டா, பாதி வச்சுட்டா அப்படியே.
பசங்களும் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் கொஞ்சம் ஸ்நாக்ஸ் கேட்டாங்க சாப்பிட்றதுக்கு. அவங்களுக்கு இந்த அச்சு முறுக்கு எடுத்து கொடுத்துட்ருந்தோம். ஸோ அதை சாப்பிட்டுட்டே அவங்களும் ப்ளே பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. நானும் லஞ்ச் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கருவாட்டு குழம்பு. நான் கருவாடு சாப்பிட மாட்டேன், ஏன்னா எங்கள் வீட்டுக்காரங்க நல்லா சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்டு வந்து இந்தியாவிலேருந்து வரும்போது கொஞ்சம் கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அந்த நெய் மீன் கருவாடு சொல்லுவோம் இல்லையா, அந்த இது, அப்புறம் அந்த நெத்திலி மீன் கருவாடு. ஸோ அது ரெண்டும் போட்டு கருவாட்டு குழம்பு வைக்கலான்னு சொல்லிட்டு அதுக்கு தேவையான வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு கட் பண்ணி வச்சுட்டு, இந்த மாதிரி ஒரு குட்டி லெமன் சைஸ் புளியை வந்து தண்ணி நல்லா வெந்நி தண்ணியில் சுட வச்சுட்டேன். இரும்பு கல் இது லேட்டஸ்ட்டாக அமேசானில் வாங்கினேன். ஸோ அந்த கல்லில் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லிட்டு நல்லெண்ணெய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி சூடு பண்ணிவிட்டு, இங்கிட்டு வந்து இந்த மா வத்தல் இருக்குது பார்த்தீங்களா, மாங்காவை நல்லா காய வச்சு வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மா வத்தல் வந்துட்டு குக்கரில் வந்து ஒரு 3 விசில் விட்டு எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். ஸோ அது அந்த குழம்புல போட்டோம், கருவாட்டு கூட குழம்புல போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எண்ணெய் சூடானதும் அதில் வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டேன். வெந்தயம் நல்லா எண்ணெயில் பொரியணும். ஸோ அதை நல்லா கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டு நல்லா அது பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டு தாளிச்சிட்டு கட் பண்ணி வச்சுருந்த பூண்டு 2 முழு பல் பூண்டு, அப்புறம் ஒரு 30 சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தேன் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் அளவு உப்பு போட்டு அதை நல்லா வெங்காயம் நல்லா வதங்கணும். வெங்காயமும் பூண்டும் அந்த எண்ணெயில் அந்தளவுக்கு வதக்கிக்கணும். இங்கிட்டு சைட் பை சைடாக வந்து கத்திரிக்காய், முருங்கைக்காய் போட்டு நம்ம ப்ளஸ் அந்த மாவத்தல் போட்டு நம்ம கருவாட்டு குழம்பு பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ அதனால் அந்த கத்திரிக்காய், முருங்கைக்காய் இதெல்லாம் கட் பண்ணி ஒரு ஓரமாக எடுத்து வச்சுக்கிட்டேன். தக்காளியும் எடுத்து கழுவி கட் பண்ணிக்கிட்டேன். இங்கிட்டு வந்துட்டு பார்த்திங்கன்னா நெய் மீன் கருவாடு ப்ளஸ் அந்த நெத்திலி மீன் கருவாடு ரெண்டையும் எடுத்து நல்லா சுடு தண்ணியில் ஊற்றி ஊற வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு. ஸோ நல்லா கழுவி தான் நம்ம குழம்புல சேர்க்கணும். ஃபஸ்ட்டு வந்து அதில் உள்ள ஏதாவது மண் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அதனால் சுடு தண்ணியில் போட்டு ஃபஸ்ட்டு நான் அதை எடுத்து ஊற வச்சுட்டேன். எங்கிட்ட ரைஸ் வந்து குக்கரில் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு ரைஸ் வந்துட்டு குக்கரில் எடுத்து அதை நல்லா கழுவி ஊற வச்சுட்டேன். அப்புறம் மீனாட்சி பாப்பாவுக்கு வந்து இது பூண்டு தேங்காய் பால் ஊற்றி ஒரு சாதம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, அந்த ரெசிபி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த இது பண்ணுறதுக்கு அவளுக்கு ஒரு 1/2 கப்பு 1/4 கப் அளவு ரைஸ் எடுத்து கழுவிட்டு ஊற வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து அந்த மாவத்தல் விசில் விட்டுருந்தேன் இல்லையா, அதுவும் வந்துருச்சு, இறக்கிட்டேன். இங்கிட்டு வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறமா அந்த கத்திரிக்காயும் முருங்காயும் போட்டு நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு ஒரு பெரிய தக்காளியும் போட்டு அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அது அந்த தக்காளி இந்த மாதிரி கொஞ்சம் மசிஞ்சு வர டைமில் வந்து பொடி இருக்குது பார்த்திங்களா, பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிட்டேன். ஸோ மஞ்சள் பொடி வந்து 1 டீஸ்பூன், மிளகா பொடி காரத்துக்கு போடுற மிளகா பொடி வந்து 2 டேபிள் ஸ்பூன், அதுக்கப்புறம் மல்லிப்பொடி வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். நான் வந்து ஒரு 4.5 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நான். ஸோ அது போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இங்கிட்ட வந்து அந்த மாவத்தலில் விசில்லாம் போனதும் அந்த தண்ணியை நான் கீழே ஊற்றாமல் அப்படியே வச்சுட்டேன், குழம்புக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புளியவும் நல்லா அந்த கட்டியாக நல்லா கரைச்சி எடுத்து வச்சுட்டேன். சுடுதண்ணியில் கரைய வச்சதுனால நல்லா புளி நல்லா உடனே டக்குன்னு கரைஞ்சிருச்சு. ஸோ அந்த எல்லாமே நல்லா பொடி போட்டு மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர டைமில் புளி தண்ணியும் ஊற்றிட்டு எங்கிட்ட அந்த மாவத்தல் வேக வச்சுருந்தேன் பார்த்திங்களா தண்ணி, அந்த தண்ணியும் ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் தண்ணி எக்ஸ்ட்ரா வந்து ஊற்றிக்கிட்டேன். ஏன்னா அது நல்லா கொதித்து வற்றி வரணும். இதில் என்ன பிளான்னா, நான் அப்புறம் இன்னும் 2 பேர் வந்து கருவாட்டு குழம்பு சாப்பிட மாட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு மட்டும் நான் வந்து கருவாடு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் கட்டியான ஸ்டேஜில் புளிக்குழம்பு மாதிரி தானே இது, ஸோ அந்த குழம்ப தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கருவாட்டு போட்டு எங்கள் வீட்டுக்காரங்களும் என் ஃப்ரெண்டும் சாப்பிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் கருவாட்டு போட்டு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கொதிக்க வச்சுட்டேன். இங்கிட்டு வந்து மீனாட்சி பாப்பாவுக்கு அரிசி ஊற வச்சுருந்தேன், அதை போட்டுட்டு அதில் கொஞ்சம் பூண்டு, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுட்டு நல்லா தண்ணி வந்து ஒரு 5 கப், இப்போ 1/4 கப் நான் வச்சுருந்தேன். 1/4 கப்பில் வந்து 1/4 கப்பு 1 டம்ளர் தண்ணி அரிசி வச்சிங்கன்னா ஒரு 5 டம்ளர் தண்ணி அரிசி ஊற்றிட்டு அது விசில் வரையும் ஒரு 4-5 விசில் வரையும் நல்லா மசிஞ்சு வரணும். அதை எடுத்து விசில் வரையும் எடுத்து தனியாக வச்சுட்டேன். இங்கிட்டு குழம்பும் கட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த ஸ்டேஜில் எங்களுக்கு மட்டும் தனியாக குழம்பு எடுத்து வச்சுட்டு மேலே இந்த மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிட்டு அதை தனியாக மூடி வச்சுட்டு இங்கிட்டு கருவாடு போடுறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டேன். ரைஸும் பார்த்திங்கன்னா குக்கரில் கொஞ்சம் நேரம் ஊறினதுக்கப்புறம் குக்கரில் தண்ணி 1 கப் ரைஸ்க்கு பாயில்டு ரைஸ், ஸோ 1 கப் ரைஸ்க்கு 2.5 கப் தண்ணி ஊற்றிட்டு அதையும் விசில் போட்டு
வச்சுட்டேன். இங்கிட்டு போட்டு கருவாடை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு, க்ளீன் பண்ணாமல் போட்டுறக்கூடாது, ஏன்னா மண்ணாக இருக்கும், சமைச்சு வேஸ்ட்டாக போயிடும், மண் வாயில் படும். ஸோ நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கருவாட்டையும் உள்ளே சேர்த்துட்டு நல்லா மீடியம் டு லோ ஃப்ளேமில் கொதிக்க விட்டுட்டேன். இங்கிட்ட வந்து முட்டை வந்து இது பண்ணிடலாம், கேப்சிகம் போட்டு ஃப்ரை மாதிரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து எல்லாம் கட் பண்ணி முட்டையெல்லாம் தனியாக உடச்சி ஊற்றிட்டுருந்தேன். பார்த்திங்களா எவ்வளோ சூப்பராக கருவாட்டு குழம்பு வந்து கட்டியாக இந்த மாதிரி கட்டியாக வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும்னு எங்கள் வீட்டுக்காரர் சொல்வார். எனக்கு கருவாடு பிடிக்காது. ஸோ லாஸ்ட்டாக அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மேலே இந்த மாதிரி கொஞ்சம் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் ஊற்றி விட்டு அப்படியே மூடி டிஸ்டர்ப் பண்ணால் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். சாப்பிடும்போது ஓப்பன் பண்ணி சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இங்கிட்ட முட்டைக்கு வந்து சீரகம், சோம்பு, கடலை நல்லா பண்ணுறேன். அப்புறம் காஞ்ச மிளகாய் அந்த மாதிரி கிள்ளி போட்டு கருவேப்பிலை போட்டு வெங்காயம், கேப்சிகம் போட்டு நல்லா அதை வதக்குனதுக்கப்புறமா அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். குழம்பையும் தூக்கி ஒரு ஓரமாக வச்சுட்டேன், மூடி வச்சுட்டேன். அந்த எண்ணெய் ஊற்றி வச்சதுனால அந்த எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு, ஆல்ரெடி குழம்புலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்தது, நானும் மேலே கொஞ்சம் ஊற்றி வச்சுருந்தேன். ஸோ அதை அங்கிட்டு ஓரமாக தூக்கி மூடி வச்சுட்டேன். இங்கிட்ட எக்குக்கு வந்து பார்த்திங்கன்னா சீரகப்பொடி ஒரு டீஸ்பூன், பெப்பர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துட்டு எக்கு நான் உடச்சி வச்சுருந்தேன், ஒரு 10 எக்கு. ஸோ அந்த எக்கு போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் அடுப்பை வச்சுட்டு நல்லா அதை வதக்கிக்கிட்டே இருந்து லாஸ்ட்டாக நல்லா இந்த மாதிரி சுருண்டு வர டைமில் வந்துட்டு நான் ஒரு டீஸ்பூன் பெப்பர் போட்டு கொத்தமல்லி இலை போட்டு இறக்கிட்டேன். இது மீனாட்சி பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா அந்த ரைஸ் வச்சுருந்தேன் இல்லையா, பால் கஞ்சி, அது வந்து தேங்காய் பால் கஞ்சி. அந்த ரைஸ் நல்லா அந்த மாதிரி குழஞ்சி வந்துருச்சு. ஸோ ஒரு மத்து வச்சு நல்லா இன்னும் மசிச்சு விட்டு கொஞ்சமாக தேங்காய் பால் ரொம்ப லிக்விடாக இருக்கணும், கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. ஏன்னா குழந்தைங்க ஃபஸ்ட் டைம் தேங்காய் பால் கொடுக்குறேன், அதனால் கொஞ்சமாக ஆட் பண்ணி அவளுக்கு கொஞ்சம் பவுலில் போட்டு கொடுத்தோம். கொஞ்சோண்டு சாப்பிட்டா, ஒரு கால்வாசி சாப்பிட்டா. அது ஃபஸ்ட் டைம் கொடுக்கறனால நான் கொஞ்சமாக தான் கொடுத்தோம். மீதி கொஞ்சம் இருந்தது வந்து ஆதிரை நல்லா கொஞ்சம் உப்பு போட்டு கொடுத்தேன். ஆதிரன்னு கொடுக்கும்போது இவளுக்கு வந்து நான் உப்பு போடாமல் கொடுத்தேன். ஸோ ஆதிரனும் நல்லா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் நாங்கள் எல்லோரும் லஞ்சு வந்து நான் வந்து கருவாடு போடாமல் அந்த நார்மல் குழம்பு சாப்பிட்டேன், மற்ற எல்லோரும் கருவாட்டு குழம்பு சாப்பிட்டாங்க. பாப்பா வந்து கால்வாசி தான் அந்த சாதம் சாப்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் நாங்கள் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் நேரம் கழித்து அவளுக்கு வந்து தூங்க வச்சுட்டு அவளை கொஞ்சம் எழுப்பி விட்டு அவக்கேடோ பனானா நல்லா மிக்சியில் போட்டு அடித்து அதை வந்து சாப்பிட கொடுத்தோம். ஏன்னா நான் வெளியே கொஞ்சம் போக வேண்டியிருந்தது. பசங்களுக்கெலாம் நான் ஒரு 10-15 நாளில் ஹரிக்கு வந்து ஒரு ஆகஸ்ட் 14th வந்து ஸ்கூல் வந்து ரீஓப்பன் ஆகுது. ஸோ அதுக்கு முன்னாடி இப்போவே வந்து யூனிஃபார்ம், அவனோட ஸ்கூலில் யூனிஃபார்ம்ங்கிறனால யூனிஃபார்ம் எடுக்க போனோம். ஸோ இந்த வீக்கெண்டு போனால் தான் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அதுக்கு வந்து இப்போ எல்லாத்தையும் நாங்கள் எல்லாம் குளிக்க வச்சுட்டு நாங்களும் கிளம்பிட்டு இந்த மாதிரி ஃப்ளயானு ஹரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூனிஃபார்ம் கடை இருக்குது. ஸோ அந்த கடையில் தான் எடுக்கணும். அவங்க ஸ்கூலில் வந்து 2 கடை சொல்லியிருப்பாங்க. ஸோ நாங்கள் இந்த கடைக்கு போய் எனக்கு யூனிஃபார்ம் எடுக்க போயிருந்தோம். அங்கே போனோம் அப்படின்னா அங்கே ரிசப்ஷன்லேயே வந்துட்டு என்ட்ரன்ஸ்லேயே கேட்பாங்க எந்த ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டுட்டு நம்ம ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க, அதை ஃபில் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவங்களே நம்ம பசங்களோட மெஷர்மெண்ட் எல்லாத்தையுமே எடுத்து ஒரு டிஷர்ட் போட்டு காட்டுவாங்க, இது கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம அதுக்கேற்ற மாதிரி அந்த ஸ்கூல் யூனிஃபார்மை போய் நம்ம செலக்ட் பண்ணி எடுத்து போட்டு பார்த்து எடுத்துக்கலாம். லாஸ்ட்டாக நம்ம செலக்ட் பண்ணதுக்கப்புறம் அவங்கள்ட்ட கொடுத்துடணும். அவங்க வந்து ஸ்கூலோட லோகோ அந்த இது வந்து ஸ்டிக்கர் அயன் பண்ணி கொடுப்பாங்க டிஷர்ட்டில் வச்சுட்டு. ஸோ அந்த மாதிரி தான் ஹரியோட ஸ்கூலில் பண்ணுவாங்க. யூனிஃபார்முக்கு இந்த மாதிரி தான் நாங்கள் போன வருஷமும் எடுத்தோம், இந்த வருஷமும் அதே மாதிரி தான் எடுக்க வந்திருந்தோம். அவனுக்கு கிடச்சது. சம்டைம்ஸ் வந்து அவைலபிள் இருக்காது, பட் அவனுக்கு வந்து அன்றைக்கி அவனோட சைஸ்க்கு இருந்தது. நாங்கள் தான் லாஸ்ட் கஸ்டமர். யூனிஃபார்ம் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு இங்கே பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸ் போகலாம். அங்கே கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு பெர்ஃப்யூம் வாங்கணும்னு சொன்னார். ஸோ அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கிளம்புனோம். அந்த கடை பக்கத்துலேயே வந்துட்டு நாங்கள் எப்பயும் ரெகுலராக போகிற ஐஸ்கிரீம் கடை இருந்தது. ஸோ நல்ல வெயில் வேறு, ஒரு மில்க் ஷேக் குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மீனாட்சி தூங்கிட்டு இருந்தோம் காரில். அதனால் நாங்கள் கார்லேயே இருந்தோம். எங்கள் வீட்டுக்காரங்க தான் போயிட்டு குக்கி அண்ட் க்ரீம் ஃப்ளேவரில் மில்க் ஷேக் வாங்கிட்டு வந்தாங்க. ஸோ காருக்குள்ளேயே உட்காந்து நாங்கள் அதை நல்லா அந்த வெயிலுக்கு அதுக்கும் சூப்பராக இருந்தது, நல்லா குடிச்சிட்டு இருந்தோம்.
ஆக்சுவலாக அந்த மில்க் ஷேக் வந்து நான் வந்து சிக்ஃப்ளே அப்படிங்கிற ஒரு கடையில் தான் வாங்கி குடிச்சிருக்கேன் இதுக்கு முன்னாடி. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஐஸ்கிரீம் இந்த எப்படியும் சாப்பிட்ற அந்த மார்பிள் ஸ்லாப்பில் வாங்கி மில்க் ஷேக் குடிக்கிறேன் இந்த குக்கி அண்ட் க்ரீம் ஃப்ளேவரில். நான் சின்ன வயசில் அந்த மில்க் பிஸ்கெட் இருக்குது பார்த்திங்களா, பிரிட்டானியா, அதை வந்து இந்த மாதிரி பாலில் தொட்டு குடிக்கும்போது அந்த மாதிரி ஒரு டேஸ்ட் வரும். ஸோ அந்த டேஸ்ட் மாதிரியே இருந்தது. அதான் இது இந்த சின்ன வயசில் குடித்த அந்த டேஸ்ட் மாதிரியே இருக்குதுன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரங்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ குடிச்சிட்டே நீங்கள் காரில் குடிச்சிட்டே வாங்க, அப்படியே வந்து நான் வந்து பாத் அண்ட் பாடி ஒர்க்ஸில் உள்ளே நான் மட்டும் போயிட்டு வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவர் வாங்கிட்டு வந்தார். அவர் உள்ளே போய் அவர் தூங்கிக்கிட்டு இருந்தார் அது வேற பாப்பா. அவர் உள்ளே போனதும் கொஞ்சம் நேரத்தில் அவள் முழிச்சிட்டா மீனாட்சி. ஸோ அப்படியே நாங்கள் கார்லேயே உட்காந்துருந்தோம். அவர் மட்டும் அப்புறம் போய் உள்ளே போய் வாங்கிட்டு வந்தார். நாங்களும் மில்க் ஷேக்கை நல்லா குடிச்சிட்டு ஆதிரன் வந்து தூங்கிட்டான். குடிச்சிட்டு அப்படியே டக்குன்னு தூங்கிட்டான். அவன் வந்து மதியம் அவனுக்கு தூங்கிடணும் ஒரு டைம், இல்லைன்னா ரொம்ப கிராங்கி ஆயிடுவான். எப்படினாலும் சரி இப்படி ஒரு ஒரு நிமிஷத்துலேயே டக்குன்னு தூங்கிடுவான் தூக்கம் வந்தான். ஸோ அது பிரச்சனையே இல்லாத. நைட்டும் அதே மாதிரி மதியம் தூங்கிட்டானாலும் நைட்டும் நாங்கள் படுத்ததும் தூங்கிடுவான், பிரச்சனை பண்ண மாட்டான். ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீட்டுக்கு தான் வந்துவிட்டோம். ஒரு 6:30 மணி ஆப்பில் எல்லாமே ஷாப்பிங் முடிச்சுட்டு 2 கடைக்கு தான் போனோம். போயிட்டு 6:30க்கு வந்துவிட்டோம். 6:30க்கே பார்த்திங்கன்னா வெயில் ரொம்ப அடிச்சதுங்க. ஒரு 2 மணிக்கு அடிக்கும் பார்த்திங்களா மதியம் நம்ம ஊர்லலாம், அந்த மாதிரிக்கும் அப்படி ஒரு வெக்கையோடு அடிச்சது. அனல் காற்று வேறு, லைட்டாக காற்று அடித்தாலும் அது அனல் காற்றாக தான் இருக்கும் இங்கே. இப்போ இந்த வருஷம் தான் அப்படி இருக்குது. ஸோ அதனால் பசங்களையும் வெளியே விளையாட அனுப்புறதில்லை. இந்த மாதிரி வெளியே எங்கேயாவது கூட்டு போனால் தான் உண்டு. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.